You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த எபிசோடோ இந்த எபிசோடும் நான் மாத்திரம் உட்காந்து இந்த நித்திய ஜீவனை குறித்து பேசுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்மோடு கூட இணைந்து பேசுகிற ரெவரண்ட் பெனியஸ் ஐயா அவர்களும் ஜான் பீட்டர் ஐயா அவங்க ஊழிய காரியங்களிலே அவங்க வேலையில் இருக்கிறதுனால இந்த 2 பகுதியில் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனால் தொடர்ந்து அவங்களோட இணைந்து இனி வரக்கூடிய பகுதிகளே எடுப்போம் அப்படின்றத நம்புகிறேன். காரணம், வசனத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு வசனத்தின்படி நடந்தால்தான் நம்ம இந்த நித்தியம் என்ற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். நித்திய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நித்தியத்தை கொடுப்பதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். நம்ம யோசிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் நம்மளை ராஜாக்களை மாற்றிட்டு அது மேலே சார்ந்து அதில் வாழாமல் அது மேலேயே வாழ்ந்து கற்றுக்கிறதுக்காக இயேசு உலகத்துக்கு வரல. இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையை அவரோடு கூட இணைந்து நடக்கணும். அவர் சொல்கிறத கேட்கணும். அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அவர் நமக்கு அவரோடு கூட இளைப்பாறுதலை தந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு நம்மை அவரோடு கூட நித்தியமாய் வாழ வைக்க போகிறார். அப்போது அதுக்கு முன்னே 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்தில் இருக்குது. 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் இருக்குது. இதிலெல்லாம் நாம் பிரவேசிக்கிற பாத்திரங்களாய் தேவன் நம்மை மாற்றி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவார். இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் சாதாரணமாய் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அநேக காரியத்தை ஆண்டவர் போதித்திருக்கிறதை வேதாகமத்தில் நம்ம துல்லியமாய் பார்க்க முடிகிறது. ஏராளமான காரியங்கள் இயேசு நித்தியத்தை குறித்து பேசியிருக்கிறார். அது மத்திய எழுதின சுவிசேஷத்திலும் இருக்குது, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் இருக்குது, மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் இருக்குது. அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் வாசித்து நாம் அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமானால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா பைபிளில் நம்ம ஆராய உங்களோட கூட பேசிக்கொண்டே சில வசனங்களை நான் கவனிச்சுட்டே வரேன். ஏன்னா நிறைய வசனங்களை வாசிக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இந்த நித்தியத்தை குறித்து பேசின ஏராளமான காரியங்களை குறித்து வச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியமும் நித்தியத்துக்கு ஏற்றதாய் தான் தேவன் பேசியிருக்கிறார். ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில், For whoever gives you a cup of water to drink in my name, because you belong to Christ, I say to you, they will by no means lose their reward. ஒரு கிளேசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கான அவர்கள் பலன் அடைந்து தீருவார்கள். தொடர்ந்து நீங்கள் கீழே வசனங்களை ஆண்டவர் வாசித்து பார்த்தால் ஓமையாய் சொல்லுகிறார், அவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும்? 43ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42லேருந்தே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 42, 43. But whoever causes one of these little one to believe in me, to stumble, it would be better for him if a millstone were hung around his neck and he were thrown into the sea. If your hand causes you to sin, cut it off. It is better for you to enter
into life mermaid rather than to have 2 hands and go to hell into the fire that shall never be squeezed, where the worm does not die and the fire does not squeezed. உனக்கு உன் கை தப்பு செய்ய இடரலாக இருந்தால் கையை வெட்டி போட்டு, கை உலகத்தில் இல்லாத கூட இரு, பரவாயில்ல, முடவன் என்ற கூட இரு, கை இல்லாதவன் பேரில் கூட இரு, நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்துருவ. அப்படி இல்லை, இந்த 2 கையை வச்சு நீ தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு தவறான காரியங்களுக்குள்ளே பிரவேசித்து நீ வாழ்வாயானால் உன்னை நரகத்தில் போடுவேன். கோ டு எல் இன்டு த ஃபயர் தட் ஷல் நாட் ஸ்குவீஸ். அமையவே அமையாத ஒரு அக்கனிக்குள்ளே நீ உன் நித்தியம் இருக்கும் அப்படின்றார். உன்னை பயம் பொறுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் நடக்க போகிற காரியங்கள். வெறும் கை மாத்திரம் இல்லை, அங்கே புழுகம் சாகாது என்று எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இஃப் யுவர் ஃபுட் காசஸ் யூ டு சின், உன் கால் எப்போ பார்த்தாலும் தவறான இடத்துக்கே போகுது, எப்போ பார்த்தாலும் தவறான பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கு, கட் இட் ஆஃப், அதை வெட்டிரு. இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு என்டர் லைஃப் லேம். அந்த ஜீவன் அப்படின்றாரு பாருங்க, அதுதான் நித்தியம். லைஃப் அப்படின்றது இட்டர்னல் லைஃப். என்டர் லைஃப் லேம் rather than having 2 feet to be cast into hell into the fire that shall never be squeezed. திரும்ப சொல்றார், where the worm does not die and the fire does not squeezed. அதே 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். And if your eyes causes you to sin, pluck it out. It is better for you to enter the kingdom of God with 1 eye rather than having 2 eyes and cast into the hell fire, where the worm does not die and the fire does not squeezed. அப்படின்றார். கை காலு கண்ணு உனக்கு தவறானது செய்ய இடரலாக இருந்தா அது இல்லாமல் இருக்கிறதே உனக்கு நலமாக இருக்கும், வெட்டி எறிஞ்சிருன்றார். அந்த அளவுக்கு பாவம் உன் ஆத்மாவை நரகத்தில் அழிச்சு விடும். அப்புறமா பார்த்துக்கலாம், பார்க்கவே முடியாது சார், ரொம்ப கடுமையாக இருக்கும். மனம் திரும்புதல் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான், கடைசி மூச்சு வரைக்கும் நேரம் கொடுக்குறாரு. ஆனால் உன் கடைசி மூச்சு எப்போ நிற்கும் தெரியாது. என் மரணத்தை குறித்து எனக்கு தெரியாது, உன் மரணத்தை குறித்து உனக்கு தெரியாது. மரணம் என்பது எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம், எங்கே வேணாலும் சம்பவிக்கலாம், எது மூலியமாக வேணாலும் சம்பவிக்கலாம். அது மாதிரி அந்த மரணத்தை சந்தித்த பிறகு சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. யாரோ ரொம்ப நாள் வச்சுக்கிறதுல அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க நினைவு இருந்து அழுதுகிட்டு இருக்கலாம், அவங்க நினைவாகவே இருக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தது. மரித்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருந்தால், தேவனுடைய நியமங்களை கை கொண்டிருந்தால், நியாயங்களை கை கொண்டிருந்தால், நீதியை கை கொண்டிருந்தால், அதான் அவர் போதித்த உபதேசங்கள். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 11 சீடர்களை அழித்து கலிலேயாவில் அந்த மலையின் மேலே அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார், and Jesus came and spoke to them saying, all authority has been given to me in heaven and on earth. Go therefore and make disciples of all the nation, baptize them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you. And lo, I am with you always, even to the end of the age. Amen. அப்படின்னு அந்த வசனங்கள் முடிக்கப்படுகிறது. அவர் சொல்லி இருக்கிற உபதேசங்களை கை கொண்டு வாழணும். அப்போதான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நித்தியத்துக்குள்ள நம்ம போகிறோம், முயற்சி எடுக்கிறோம்.
அப்போ இந்த உலக வாழ்க்கை என்ன பண்ணுறது அப்படின்னா, உலக வாழ்க்கை பாருங்கள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவோம். நமக்கு கூட எதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படணுமோ அவர் சேர்த்து கொடுத்துட்டே இருப்பார். அவர் கொடுக்கக்கூடிய எல்லாமே நீதியாக தான் இருக்கும். அது கொடுத்தாலும் நம்முடைய நினைவு அது மேலே போகாது, கொடுத்தவர் மேலே தான் இருக்கும். அப்போ நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிற மனிதர்கள் அந்த உலகத்தில் வாழும்போது உலகத்திலையும் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அது முடித்த உடனே அவரோடு கூட நித்தியத்தில் வாழ்வதற்கும் தேவன் உதவி செய்கிறார். சாதாரணமானதல்ல. திருசபைகள் ஏன் ஆண்டவர் உருவாக்க வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற திருசபை கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியாது. ஆராதனைக்கு ஒரு நேரம், செய்திக்கு ஒரு நேரம், ஜபத்துக்கு ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சு ஒரு நேரத்தோடு முடிக்கிறாங்க. ஒரு சின்ன உபதேச நேரம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. ஆனால் சபைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்களா? நமக்கு தெரியாது. இயேசுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். மனம் திரும்பாத பட்சத்தில் யாரா இருந்தாலும், நீ போப்பா கூட இரு, நீ பிஷப்பா இரு, நீ ரெவரண்ட் ஆயிரு, டபுள் டாக்டர் ஆயிரு, ட்ரிபிள் டாக்டர் ஆயிரு, உலகத்துக்கே அதிபதியாயிரு, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சாகும். அவர் சொன்னா சாகும். மீட்பே கிடையாது. அதனால தான் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நாங்கள் போதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வசனத்தை ஆராயுங்க. இதில் தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. நன்மையை பின்பற்றுவதற்கு அர்ப்பணியுங்க, முயற்சி எடுங்க. முன்னேறி முன்னேறி கடந்து போக தேவன் உதவி செய்வார். தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி தீமைக்கெல்லாம் விலகி காப்பார். நன்மையால முடிசூட்டி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவார். இந்த 27 வருஷமாக தேவனோட கூட பிரயாணப்படுகிறேன். நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது நிறைய பள்ளம் மேடுகள், தேவனை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள். அவர் மீட்டு 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 ரத்தத்தினால் சுத்திகரித்து சுத்திகரித்து இதுவரை கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறார். தப்புகளை திருத்திக் கொள்ள கர்த்தர் தயவு பாராட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் திருத்திக்கணும், தீமையை விட்டு மேற்கொள்ளணும், உண்மையா உத்தமமாய் வாழ அர்ப்பணிக்கணும். அவர் சொல்லுகிற உபதேசத்தை கை கொண்டு நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தில், இந்த மார்க்கில் நம்ம வாசித்தோமே, அந்த வசனத்தில் கை இல்லைனாலும் பரவாயில்ல, கால் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணு இல்லைனாலும் பரவாயில்லன்றாரு. உலகத்தில் மனிதர்கள் இப்படி சொல்லுவாங்களா? பரவாயில்லப்பா, கை இல்லைனா பரவாயில்ல, கண்ணு இல்லைனா பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா? ஐயோ, முடவன், குருடன், அவங்களுக்கு ஒரு ஒதுக்கலே இருக்குது. ட்ரெயின் ட்ராவலில், பஸ் ட்ராவலில் டிசேபிள் பர்சன் அப்படின்னுறாங்க. அந்த டிசேபிள் ஆனால் கூட பரவாயில்லப்பா, அதெல்லாம் நீ உலகத்தில் இருந்து நீ தவறான பாதையில் போகிறத பார்க்கலாம். அதெல்லாம் இல்லாமல் கூட உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு ஜீவனுக்குள்ள வந்துரு. அங்கே நீ மானை போல துள்ளி குதிப்பா என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஊனமற்றவர்கள் மான்களை போல துள்ளி குதிப்பார்கள். பாடலே இருக்கு, ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க பாடியிருக்கிறாங்க அந்த வசனத்தை வச்சு. அப்போ வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது வசனத்தை கற்றுக்கொண்டு வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னா ஏன், எதுக்கு, எப்படி ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்ற அப்படி யோசனையே 10 பேருக்கு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த காலத்தில் கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு 50 ரூபாய் சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்தா கூட போட்டோ வேணும், வாட்ஸ்அப்பில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும். பலன் இல்லைன்ட்டார். பலன் இல்லைன்னா உலகத்தில் பலன் உங்களுக்கு இருக்கும், பிதாவினிடத்தில் பலன் இல்லை, தேவனிடத்திலிருந்து பலன் வராது. ஏன்னா வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது, என் பிதாவினிடத்தில் பலன் இல்லை. உலகத்தில் என்ன பலன்? இதை போடுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரிலாம் போடுறதுனால வேறு யாருன்னா பார்த்து கூட எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, இப்படி உதவி செய்யுங்கன்னு. நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு சொன்னால் பண்ணுவோம். எங்களுக்கு ஆண்டவர் அதுக்குரிய காரியங்களை செஞ்சார்னா கண்டிப்பாக பண்ணுவோம்.
எங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் சொல்கிறது இல்லை, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அட்வர்டைஸ் பண்ணோன்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய நியமங்கள். வசனத்தின்படி நம்ம வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தான் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வழங்க பண்ணுவார். எதை மிஸ் பண்ணாலும் நித்திய வாழ்க்கையை மாத்திரம் மிஸ் பண்ணுறாதீங்க. கடைசி மூச்சு வரைக்கும் டைம் இருக்குங்க. ஆனால் அந்த கடைசி மூச்சு எப்போ வரோன்னு தெரியாதுங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடணும் நம்ம. ஏன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறபடி ஒவ்வொரு வசனத்தை நாம் கை கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ என்ன சொல்லிட்டார்னா, பரமண்டல ஜபங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றுக்கான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்போது நாளைக்கு குறித்து நான் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு கொடுத்தவர் நாளைக்கு கொடுப்பார். நானும் அவரோடு கூட இருக்கணும். அந்த மாதிரி அவரோடு கூட ட்ராவல் பண்ணும் போது தான் அவர் போயிருக்கிற அந்த பாதையில் அவரோடு கூட வீட்டிருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உலகம் பரிசுத்த கொலைச்சலாகி அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் பாவம் என்பது தவறான வாழ்க்கை. பரவாயில்லன்ற மாதிரி தவற சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் கேட்கக்கூட, நீங்கள் தவறு பண்ணுறது இல்லையா? எல்லாத்திலேருந்தும் மேற்கொள்ள முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ்வதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற செயல் செய்யணுன்ற விருப்பம் என் இருதயத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பியூரிஃபிகேஷன் நமக்குள்ள வரணும்னா வசனம் தான். இரவும் பகலும் இதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் வசனம் நமக்கு ரொம்ப துல்லியமா சொல்லுகிறது. அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுக்கு ஏற்ற செயல்களை நாம் செய்வதற்கு நம்மை நாமே நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எல்லா தீமைக்கும், எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும், எல்லா அந்தகாரங்களின் ஆதிக்கங்களுக்கும் அவரே நம்மை விலகி காத்து அற்புதமாய் நம்மை நடத்துவார். அப்போ அவர் உபதேசத்தை கை கொள்ளுங்க. அவர் உபதேசம் என்ன அப்படின்னா, மத்தேயுவில் இருக்குது, மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படி சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் அவர் என்ன போதிச்சாரோ அது எழுதியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து அவர் சொன்ன காரியத்திலிருந்து ஆரம்பித்து அவரை கேட்டு கை கொண்டு நடந்தவர்கள் எப்படிலாம் நடந்தார்கள், அதை குறித்து எப்படிலாம் தேவன் அவங்கள ஹேண்டில் பண்ணார் என்ற எல்லா காரியமும் எழுதப்பட்டிருக்கு. கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடந்ததும் நடந்து கொண்டிருக்கிறதும் நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு நமக்கும் எழுதி வச்சு வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வெளிப்படுத்தலை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நீங்கள் வாசித்தால் அந்த பலன் உங்களுக்குள்ள உண்டாகும். எல்லா ஆசீர்வாதத்தையும் நீதியான முறையில் சுதந்திரித்து அனுபவிச்சு முன்னேறி கடந்து போங்க. நியாயமான விதத்தில் சம்பாதிங்க. கொடுக்கிற வேலையில உண்மையா இருங்க. வாழ்கிற ஸ்தலத்துல நீதியா வாழுங்க. போகிற இடத்துல நீதியா இருங்க. வியாபாரத்துல உண்மையா இருங்க. ஊழியத்துல உத்தமமா இருங்க. நம்ம இஷ்டப்படி செஞ்சா தண்டிக்கப்படுவீங்க. நான் சொல்றதுனால இல்ல, அவர் சொல்றதுனால. அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே. அக்கிரம செய்தவர்களே என்னை விட்டு அகன்று போங்களேன்னு வரோம். அன்னைக்கு நீ அழுதாலும் புலம்பனாலும் கத்தனம் பண்ண முடியாது. தேவ தூதர்கள் உன்னை கொண்டு போய் வகை பிரித்து உன்னை தள்ளிடுவாங்க. உன் நித்தியம் ஆக்கணி தீர்ப்படியும். அந்த ஆக்கணி தீர்ப்புக்கு தப்பி நீ தேவனோடு கூட நிற்க வேண்டுமானால்
இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை கை கொண்டு பின்பற்ற வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு செய்தியில ஒவ்வொரு வசனத்தை ஆராய்ந்து சொல்றோம். ஏன்னா ஆண்டவர் யோவான்ல 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், யூ சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் in them and you think that you have eternal life, these are they that testify of me. வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அப்போ வசனத்தை நல்லா ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்றது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும்போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், அவர் நமக்கு கிருபை தருகிறார், எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள உதவி செய்கிறார். சத்துரு கொண்டு வருகிற திட்டங்களுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை நடத்துகிறார். தீமை நம்மை மேற்கொள்ளாமல் நாம் அவைகளை மேற்கொண்டு நடக்க உதவி செய்கிறார். உங்களை நீங்க அப்படி அர்ப்பணிச்சுக்கணும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் அவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஆகையாலே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனே நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்க போகிறது. கட்டாயம் இருக்கும். நீ இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி. என காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அங்காங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். He who has ears, let him hear. காதுகள் எவனுக்கு இருக்கிறதோ அவன் கேட்க கடவன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் கேட்டு அப்படியே நடந்தால்தான் நித்திய காலமாய் தேவனோடு கூட போய் சஞ்சரிக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நித்திய ஆக்கனி தீர்ப்பு, எல், நரகம், அக்கினி, ஃபயர், வேர்ம், புழுவு, இது நடுவில் வாசம் பண்ணணும். இயேசு தெளிவா சொல்றாரு, அவர் பொய் சொல்லவும் மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். முதல் முறை அவர் 2024 வருஷத்துக்கு முன்ன வந்து போனப்ப ரட்சிப்பதுக்காக ரட்சகராய் வந்தார். அப்போ எல்லாரையும் பார்த்து மனது உருகினார், எல்லாரையும் மன்னிச்சார், அற்புதங்களை செஞ்சார். இப்ப கூட அவர் நாமத்தினாலே தன்னை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தர் அவர்கள் மூலியமாய் மகிமையை வழங்க பண்ணி வருகிறார். ஒருவேளை ஆண்டவர் அறியாதவர்கள் கூட, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதவர்கள் கூட சில அடையாளங்களை செய்யலாம். ஆனால் வசனத்தின்படி வாழ்கிறார்களா என்பதை கனிகளால் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அவைகளெல்லாம் நாம் செய்தாலும் வசனத்தின்படி தேவனுக்கு ஏற்ற நீதியில நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணணும். ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவங்க அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் வாழ போறாங்க. கேட்காதவங்க அன்னைக்கு அங்கேருந்து என்ன புலம்புனாலும் அவர் கேட்க மாட்டார், நியாயம் தீர்த்துறார். முதல் மூலியமா ரட்சகராக வந்தவர் இப்போ நியாயாதிபதியா வருவார். இப்போ வர நியாயாதிபதி பாவத்தை செஞ்சுட்டு அழுகிறவனுடைய எல்லாம் மன்னிக்கலாம் மாட்டார், நியாயம் தீர்த்துடுவார். ஏன்னா காலம் கொடுக்கப்பட்டது. நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற அந்த ஆயுசு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை சிறிய வயதில் கூட சில பேர் மரித்து போகலாம். நீதியா இருந்து மரிச்சிருன்ற, நேர்மையா இருந்து மரிச்சிரு. மரணத்தை எந்த வயசுல சந்திக்கிறவங்களும் நீ இந்த வயசுல சந்திச்சான், அவன் பாவி செஞ்சுட்டான், இவன் இதை பண்ணிட்டான்னு நம்ம சொல்லலாம், மனுஷிகமா நிறைய சொல்லலாம். அதனால தான் அவன் செத்துட்டான், இதனால தான் இவன் செத்துட்டான் அப்படின்னு. பாவத்திலே இருக்கிறவங்க கூட 80 வயசு வாழ்கிறவங்க கூட இருக்கிறாங்க. மனம் திரும்புவதற்காக ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நீடித்த நாட்களை தந்திருக்கிறார். அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள். அப்போ நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வேத வசனத்தை கை கொண்டு
நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்தோமானால் நிச்சயமாக எல்லா தீமைக்கும் நம்மை தப்புவித்து தெளிவான பாதையில் அவர் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் செய்ய நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர் சொன்ன போதனைகள் உபதேசங்களை கை கொள்ளணும்னா அதை வாசிக்கணும். வாசித்து கேட்டு விட்டு விடாதபடி, இல்லை வாசித்து விட்டு விடாதபடி அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். 1 by 1 செய்யுங்க. கர்த்தர் பலப்படுத்திடுவார். தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அற்புதமான பாதையில் தேவன் உங்களை வழிநடத்துவார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் நேரம் முடிவுக்கு வருகிறது. ஏசப்பாவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஒருபோதும் அவரை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஒரு வருகையாக இருக்கலாம், இல்லை நம்ம மரணமாக இருக்கலாம். 2 காரியத்தில் எது ஏற்பட்டாலும் அடுத்த நிமிஷத்தில் நீ எங்கே போய் இளைப்பாற போகிற என்பது முக்கியமான விஷயம். கிறிஸ்துவுக்குள் மரித்தால், கிறிஸ்தவனா இல்லை, கிறிஸ்துவுக்குள் அவர் நியமங்களை கட்டளைகளை கை கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் சொன்னபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று நீ வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாயானால், ஒருவேளை குறைவுகளெல்லாம் வரும்போது கூட அதெல்லாம் குறைவென்று அறிந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அப்படி இருக்கும்போது நீ மரிச்சிட்டன்னு வை, பரதேசிக்கு போய் இளைப்பாருவ, அவரோட வருவ. அப்படி இல்லைன்னா உன்னை பாதாளத்தில் வைப்பார். நியாய தீர்ப்பு நாளில் உன்னை எதுக்கு பாதாளத்தில் வச்சாரோட நியாயம் தீர்த்து நித்திய அக்னிக்குள்ள உன்னை தள்ளிடுவார். எச்சரிக்கையாரு, வசனத்தை கைக்கொள். எல்லா ஆசீர்வாதத்தையும் நீதியான முறையில் சுதந்திரி, நேர்மையான முறையில் சுதந்திரி, உண்மையும் உத்தமமாய் வாழு. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே தொடர்ந்து நீங்களும் ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற செயலில் இந்த உலகத்தில் வாழுவோம். குறைவுகளாக இருக்குமானா நிறைவாக்கிக் கொள்ள அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து பலன் கேட்டு முன்னேறி கடந்து போவோம். அவர் உதவி செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். வசனத்தில் நோக்கமாக இருங்க, இயேசுவே பின்பற்றுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.